10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என தெரிவித்து இந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மேலும் ஆளுநர் செயல்பாடு சரியானது அல்ல, 10 மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்ட ஆளுநர் செயல்பாடு சரியானது அல்ல எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அடுத்தபடியாக இணைப்பில் காத்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கு. பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்கும் வகையில் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த தீர்ப்பை? இந்த தீர்ப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் ஜனநாயக அரசுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட சட்டப்பேரவையில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகவும் இந்தியாவிற்கு இந்த தீர்ப்பு பல்வேறு மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தீர்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன். அதற்கு அடிப்படை காரணம், இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்கிற வார்த்தைகளை நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் அவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பில் செயல்படக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்போடும் வழிகாட்டலோடும் ஆலோசனையின்படிதான் செயல்பட வேண்டும் என்று ஓங்கி தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவியின் தலையில் கொட்டி இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பிரிவு 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே இதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு, ஒரு முன் உதாரணம். அதாவது இந்த மசோதாக்களை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டு மாநில அரசினுடைய நடவடிக்கைகளை முடக்குகின்ற ஒரு முயற்சியில்தான் அரசியல் ரீதியாக ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டார். அதற்கும் இன்றைக்கு அந்த 10 மசோதாக்களுக்கும் அனுமதி அளித்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வருகின்றிருப்பது என்று அறிவித்திருப்பதும் வரவேற்குரியது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நிறுத்தி வைத்திருந்தது இத்தனை ஆண்டு காலமாக அது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்பதையும் ஓங்கி சுட்டிக்காட்டி கொட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று பிரிவு 200 ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் என்பது ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நட்பாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய வெறுப்புக்கெல்லாம் நீங்கள் இங்கு செயலாற்றக்கூடாது என்றும் ஆணித்தரமான தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உண்மையிலேயே இது தமிழ்நாட்டின் சட்டமன்றத்திற்கு கிடைத்த, தமிழகத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கிடைத்த, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்திய மாபெரும் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாநில சுயாட்சி சார்ந்த தன்னுரிமை சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து அரசியல் கட்சி நடத்தி வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உண்மையிலேயே வரவேற்புக்குரிய, பாராட்டுக்குரிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வேல்முருகன்.